வணக்கம் நண்பர்களே! வாழ்க வளமுடன், நலமுடன், வாழ்க வையகம். இதுவரைக்கும் நம்ம இன்றொரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல்ல பலன் தரும் பதிவுகள் போட்டிருக்கோம். மக்கள்ட்ட நல்ல வரவேற்பு இருக்கு. ரொம்ப நன்றி, வணக்கம். இப்போ நான் அதிலேயே என்ன போட்டிருக்கேன்னா, இப்ப கடன் தீர, வறுமை ஒழிய, பணம் சேர படிக்க வேண்டிய பதிகம். ஸோ படிக்க வேண்டிய பதிகத்தை மட்டும் தான் நமக்கு இன்று ஒரு தகவல் சுதாமா யூடியூப் சேனல் நான் போட்டிருக்கேன். ஸோ இதுநாள் வரைக்கும் நாம ஃபர்ஸ்ட் நம்ம பேஸ் ஒர்க் என்ன? ஒரு கடவுள முழுமையா உள்ள தூய்மையோட, உடல் தூய்மையோடயும் அவரை பாராயணம் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அவரை நம்ம உள்ள மகிழ வைக்கணும். அதுதான் நம்மளோட முதல் வேலை. அதனால தான் நான் முதல்ல பதிகங்களை நான் கொடுத்தேன். ஓகேங்களா? அது எல்லாமே அவரை நம்ம பாடுற பதிகம். ஒவ்வொரு பதிகத்துக்கும் என்ன காரணம், அதுக்குண்டான விளக்கமும் நான் சொல்லியிருக்கேன். விளக்கம்னா இந்த பதிகம் எதனால பாடுறோம், என்ன கருத்துக்காக இந்த பதிகத்தை பாடுறோன்ட்டு. இப்போ இது பார்த்தீங்கன்னா, நம்ம திருஞான சம்பந்தர் நிறைய பதிகங்களை ஏற்றி இருக்கிறார். அதாவது அவர் எந்த பதிகங்களை பாடி அவர் யார்கிட்ட தெரியுமா காசு வாங்குவார்? சிவபெருமான்கிட்ட பொற்காசை வாங்குவார். சிவபெருமானே இவர் பாடின பாடலை கேட்டு அவருக்கு பொற்காசு கொடுக்கிறார். ஓகேங்களா? அப்ப பாத்துக்குங்க, இந்த பதிகத்தை நம்ம பாடினா நமக்கும் எவ்வளவு ஒரு பணவரவு வரும். திருஞான சம்பந்தர் சாதாரண ஆளா? அம்பாள் பார்வதி தேவியார்கிட்டயே ஞான பாலை உண்டவர் அவர். சோ அப்போ அவர்கிட்ட இருந்து வர்றது, யார்கிட்ட இருந்து வர மூலாதாரம்? அம்பாள். சிவபெருமானும் அம்பாளும் தன்னோட சக்தியிலிருந்து வந்த அந்த மந்திர தொகுப்பு தான் அவர் பாடினது. அப்போ அது எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கும்னு பார்த்துங்க. இது பார்த்தீங்கன்னா, திருஞான சம்பந்தர் ஊர் ஊரா போய் பதிகம் பாடுவார் இல்லையா? அப்போ அவரோட தொண்டர்கள் அவர் சுமந்துட்டு போவாங்க. சிவபெருமானுக்கு எப்பயுமே நால்வர் இருப்பாங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்கவாசர், திருநாவுக்கரசர். இதுல அப்பர் பெருமான் என்ன பண்ணுவார்னா, திருஞான சம்பந்தர் வந்திருக்காரு தெரிஞ்சு அவருக்கே தெரியாம அவரோட பல்லக்க போய் தூக்குவார். இது திருஞான சம்பந்தர் தெரியாது. திருஞான சம்பந்தர் பேசிட்டே வருவார். இந்த ஊரில் அப்பர் அடிகளார் இருக்கிறாருமே, அவரிடம் நான் ஆசி வாங்க வேண்டும்னு. அது அவருக்கு சந்தோஷம். இவர்தானப்பா அப்பர் பெருமான்வாரு. ஐயோ, என்ன நான் பாதகம் செஞ்சுட்டேனே, உங்களையே நான் இது பண்ண வச்சுட்டேன், இந்த எங்க போனாலும் எனக்கு பாவம் தீராதுன்னும் போது அவர் சொல்வார், இல்லை, தாங்கள் அம்மையிடமே ஞானப்பால் உண்டவர், தங்களை தூக்குவதால் அந்த அம்பாளை தூக்கிய பெருமை கிடைக்கும் என்று சொல்லுவாங்க. பாடல் 1. வாசி தீரவே காசு நல்குவீர், இறைவராயினீர் மறைக்கொள் மேழையீர், கரைக்கொள் காசினை முறைமை நல்குமே. செய்ய மேனியீர் மெய்க்கொள் மிழலையீர், பைக்கொள் அரவினீர் உய்ய நல்குமே. பாடல் எண் 4. நீரு பூசினீர் ஏறு தேறினீர் கூறு மேழையீர் பேரும் அருளுமே. பாடல் எண் 5. காமன் வேவலோர் தூம கண்ணினீர், நாமம் மேழையீர் சேமம் நல்குமே. பாடல் எண் 6. பிணிக்கொள் சடையினீர் மணிகொள் மிடறினீர், அணிக்கொள் மேழையீர் பணிக்கொண்டருளுமே. பாடல் எண் 7. மங்கை பங்கினீர் துங்க மேழையீர், கங்கை முடியினீர் சங்கை தவிர்மெனே. பாடல் எண் 8. அரக்க நெறிதர இரக்க மெய்தினீர், பரக்க மேழையர் கரக்கை தவிர்மினே. பாடல் எண் 9. அயனும் மாலுமாய் முயலும் முடியினீர், இயலும் மேழையீர் பயனும் அருளுமே. பாடல் எண் 10. பரிகொள் தலையினார் அறிவத் தரிகிலார், வெறிகொள் மேழையீர் பிரிவத் தரியதே. பாடல் எண் 11. காழி மாநகர் வாழி சம்பந்தன், வீழி மேழைமேல் தாழு மொழிகளே. ஒவ்வொரு பாட்டுக்குமே கீழே அர்த்தம் இருக்குதுங்க. இது நம்ம சிம்பிளா போடணுன்றதுனால நான் பாடலை மட்டும் படிச்சிருக்கேன். அது ஃபர்ஸ்ட் வரலாறு சொல்லணும். முதல் பாட்டிலே பார்த்தீங்கன்னா காசு நல்குமேன்னு இருக்கும். ஸோ இவர் எப்படி பாடுவார்னா, இவர் பாடுற பாட்டை கேட்டு சிவபெருமான் ஒவ்வொருத்தரும் பொற்காசுகளை கொண்டு கொடுப்பார். அப்ப பார்த்துக்குங்க, நாம இந்த பதிகத்தை பாடினா நம்ம உள்ளன்போடையும் உள்ள தூய்மையோடு நம்ம ஒழுங்கா இந்த பாராயணம் செய்யும்போது நமக்கு என்ன தேவையோ நமக்கு நியாயமா நமக்கு கிடைக்க வேண்டியது, நம்ம வாழ்க்கையில் இழந்தது, நம்மளோட உழைப்புல இழந்தது, அது நமக்கு திரும்ப கிடைக்கும். நம்ம வாழ்க்கையில நல்ல மேன்மேலும் நாம முன்னுக்கு வர முடியும். அதனால நான் பதிகத்தை தேடி தேடி கண்டுபிடிச்சு உங்களுக்காக போடுறேன். இது பாருங்க. இது வரைக்கும் நாம படிச்சது முருகருக்குண்டான பதிகங்கள். இப்ப இன்னைக்கு நான் இது போட்டிருக்கேன், முருகனை வாழ்த்தும் பதிகம் போட்டிருக்கேன். அதோட நிறைவுபட்டு இப்ப நம்ம காசு தரும் பதிகம். நன்றி.